வணக்கம். வாழ்க வளமுடன். விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்யறதுக்காக எள்ளு பூரணம் செய்யணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா எள்ளை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 150 கிராம் எள்ளு இது. நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு முதல்ல மண்ணுலாம் இல்லாமல் புடச்சி எடுத்துட்டு அப்புறம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி திக்கு டவல் போட்டுக்கணும். அந்த காலத்தில் கோணியில் தான் போட்டு இப்போ அரிசி கோணிலாம் கிடைக்கல, அதனால டவல் போட்டுக்கிறேன். டவலில் இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி இலங்கையில் வச்சு இப்படி தேய்க்கணும் அழுத்தி. இப்படி தள்ளி தேய்ச்சி விட்டாக்க அந்த தோல்லாம் வந்துடும். தேய்ச்சிட்டு மரத்தில் கொட்டி காய வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து புடச்சிட்டா அந்த தோல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் கடாயில் போட்டு வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு அப்புறம் பூர்ணம் செய்யணும். எள்ளு ஊற வச்சு தேய்ச்சி காய வச்சல அந்த எள்ளு இது. அது இப்போ கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். எள்ளு வறுத்தரிச்சு எடுத்துடலாம். அந்த மரத்தில் வச்சுக்கலாம். அந்த மாவு பசத்துக்கு கொழுக்கட்டை மாவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. மாவு கொட்டிட்டே கலரணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆற வச்சுட்டு பண்ணலாம். வெள்ளை பாகு எடுத்துக்க. அதில் தேங்காய் போடலாம். எள்ளு வறுத்தோம், அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டல. அதில் ஏலக்காய் போட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. ஆற விட்டு உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை பண்ணலாம். அது நல்லா ஆறணும். அது
பிள்ளையாருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. மாவு பசி பூர்ணம் பண்ணி எள்ளு பூர்ணம் செஞ்சு கொழுக்கட்டை பண்ணிட்டுருக்கேன். இட்லி பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டு எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். அதில் இந்த கொழுக்கட்டை வச்சிடலாம், வேக வைக்கலாம். 10 நிமிஷம் வேகணும். பத்து நிமிஷம் ஆகிட்டோம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.